திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 87 மதுரை காண்டம் உக்ரகுமார பாண்டியர் திரு அவதாரப்படலம் பகுதி 3. உக்ரகுமாரர் ஆண் சிங்கம் போன்ற இளைஞர்களோடு சேர்ந்து விளையாட்டுக்களை செய்து வருகின்றார். மதத்தை உடைய யானைகள் ஒன்றோடொன்று சண்டையிடும்படி செய்து அந்த விளையாட்டை பார்க்கின்றார். ஆட்டுக்கடாக்களோடு ஆட்டுக்கடாக்களை மோதவிட்டு போர் செய்யச் செய்து விளையாடி மகிழ்கின்றார். சேவல்கள் தம்மோடு போர் செய்யும்படி செய்து அதனையும் கண்டு மகிழ்கின்றார். இரத கஜ துரக காலாட்கள் என்ற 4 சேனைகளோடும் விளையாடி வெற்றி கொண்டு வருகின்றார். காற்றை விட மிக விரைவாக செல்கின்ற குதிரையின் மேல் பல காதம் தூரம் சென்று திரும்புவார். யமனை விட கொடுந்தொழில் பூண்ட கோபத்தை உடைய யானையை செலுத்துவார். வைகை ஆற்றிலும் பூந்தோட்டத்திலும் தடாகத்திலும் விளையாடி மகிழ்வார். இளைஞர்களோடு மற்போர் புரிந்து வெற்றி பெறுவார். பொதிக மலைக்குச் சென்று அங்கே வேட்டையாடி மகிழ்வார். அந்த பொதிகை மலையில் வாழும் வாழ்க்கையை உடைய முனிவர்கள் ஆசி வசனங்கள் கூறுவார்கள். அவர்கள் செய்கின்ற தவத்தொழில் நன்றாக நடைபெறுகின்றதா, அதற்கு அவர்கள் செய்கின்ற தவத்திற்கு ஏதேனும் இடையூறு இருக்கின்றதா என்றெல்லாம் உக்ரகுமார பாண்டியர் விசாரிப்பார். அந்த முனிவர்கள் தருகின்ற கிழங்கு கனி இவற்றை உண்டு மகிழ்வார். பின்னர் தமது திருக்கோயிலுக்கு திரும்புவார். இப்படி 15 வருடங்கள் செல்கின்றது. 16வது வருடம் வருகின்றது. சூரபத்மன் என்ற மாமரத்தின் வேரை அறுத்த தங்கள் இறைவனே இவன் என்று கருதி மயிலும் வேலும் நெகிழாமல் நின்று காப்பது போன்று பெண்கள் எல்லோரும் விரும்பும்படி இருக்கின்ற காளை பருவம் என்ற 16வது வயது திருக்குமாரராக விளங்குகின்றார் உக்ரகுமார பாண்டியர். இதனை இவருடைய திருத்தகப்பனார் சௌந்தர பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருநோக்கம் செய்தருளுகின்றார். உக்ரகுமார பாண்டியரது திருத்தோற்றம் காளை பருவத்தில் இருக்கின்ற திருத்தோற்றம். அவருடைய திருப்பாதங்கள் அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற அழகினை உடையதாகி கண்டோர்கள் கண்ணையும் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் ஒளிவாய்ந்த அழகிய வீரகண்டை அணிந்த கால்கள். சாமுத்ரிகா நூலில் சொல்லப்பட்டபடியே திரண்டு நீண்ட கணைக்கால்கள். எலும்பின் வட்ட வடிவு தோன்றாமல் அசைந்த முழங்கால்கள். மதநீரின் தன்மை வாய்ந்த கபோலத்தையும் மயக்கத்தையும் உடைய யானையினது துதிக்கை போல திரண்ட தொடைகள். சிறுகிய உதரம், மிகச் சின்னதான உதரம், ஆழ்ந்த உந்தி. உலகத்தினர் தமது படிவத்தினது அழகு நோக்குதற்கு கருவியாகிய குற்றமற்ற கண்ணாடி போல ஒளிமிக்க அகன்ற மலை போன்ற மார்பு. நரம்பை தடவுவதால் இசை எழும் வீணையினது தண்டை போல தம்முள் ஒத்து நீண்டு முழந்தாள் வரை நிமிர்ந்த கைகள். வாசனையுடைய மாலை சூழ்ந்த 2 மகாமேருவை போன்ற பனைத்த தோள்கள். வலம்புரி சங்கை போல திரண்ட கண்டம். லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் நீங்காமல் வசிக்கும் பொன்னிறம் வாய்ந்த தாமரை பூ போன்ற முகம். இவ்வாறு 16 வயது காளை பருவத்தினராக இருக்கின்ற உக்ரபாண்டியனாரது அங்கங்களை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருநோக்கம் செய்தருளுகின்றார், பார்த்து அருளுகின்றார். உக்ரகுமார பாண்டியனாரின் இந்த அங்கங்களையெல்லாம் பார்த்து நன்றாக உற்று நோக்கி சாமுத்ரிகா லக்ஷணப்படி அந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்ட சிறப்பு லக்ஷணங்களை உக்ரகுமார பாண்டியனாரின் அங்கங்களோடு சேர்த்து வைத்து சோதிக்கத் தொடங்குகின்றார். சாமுத்ரிகா லக்ஷணப்படி ஒவ்வொரு அங்கங்களும் இருக்கிறதா என்று எம்பெருமான் பார்த்து அருளுகின்றார். சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரம் புருஷர்களின் ஸ்திரீகளின் லக்ஷணங்களை விளக்குகின்றது. சாமுத்ரிகா லக்ஷணம் என்ற இது சம்பந்தப்பட்ட வரையில் மிக பழமையான கிரந்தம் என்பது வராகமிகிரர் இயற்றியுள்ள பிருகத் சம்ஹிதை என்ற ஒரு நூல். அது புருஷ லக்ஷணம் ஸ்திரீ லக்ஷணம் என்று 2 அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது.
உத்தம ஸ்திரீ புருஷர்களின் லட்சணத்தையும் விளக்கிவிட்டு பின்னர் அதிலிருந்து வேறுபடும் அசுபக் குறிகளையும் தனியாக கொடுத்திருப்பார் ஆசிரியர். பிற்காலத்து நூல்கள் பெரும்பாலும் பிருகத் சம்ஹிதையில் உள்ளதையே விவரித்து கூறுகின்றன. பெரும்பாலும் சாமுத்ரிகா லக்ஷண நூல்கள் புருஷ லட்சணத்தை முதலில் விரிவாக எடுத்துரைக்கும். புருஷர்களுக்கு கூறும் லட்சணங்களில் அநேகம் ஸ்திரீகளுக்கும் இருக்கும். அதனால் இருவருக்கும் பொதுவாக இல்லாமல் பெண்களுக்கு மட்டும் சிறப்பாக அமைந்த லட்சணங்களை தனியாக ஸ்திரீ லட்சணம் என கொடுத்திருப்பார்கள். நமது பாரத தேசத்து காவியங்களில் அவை எந்த மொழியில் எழுதப்பட்டனவாக இருந்தாலும் காவிய தலைவன் காவிய தலைவி ஆகியோருடைய அங்க வர்ணனைகள் ஒவ்வொன்றிலும் விவரிக்கப்பட்டிருக்கும். அவ்விதம் வர்ணிக்கப்படும் இடங்களிலெல்லாம் அவர்கள் உத்தம லட்சணங்களை பெற்றிருந்ததாகவே காணப்படுவார்கள். ஆதி காவியம் எனப்படும் வால்மீகி ராமாயணத்திலும் ராமன் சீதை ஆகியவர்களின் அங்க வர்ணனைகள் காணப்படுகின்றன. காளிதாசர் எழுதிய குமார சம்பவத்தில் பார்வதி தேவியாரின் பாதாதி கேச வர்ணனை மிக நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கும். இதிலும் சாமுத்ரிகா லட்சணங்கள் என்பது உள்ளடக்கி கூறப்பட்டிருக்கும். புராணங்களிலும் அங்கங்கே சாமுத்ரிகா லட்சண விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிவீர ராம பாண்டியர் எழுதிய காசி நகரத்தின் புராண வரலாற்றை தமிழிலே எழுதிய காஷி காண்டத்தில் மகளிர் லட்சணம் ஒரு அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. திருவிளையாடல் புராணத்தில் இந்த இடத்தில் உக்ரகுமார பாண்டியனாரது அங்கங்களை சாமுத்ரிகா லட்சண சாஸ்திர நூல்களோடு ஒப்பிட்டு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருநோக்கம் செய்து அருளுவதாக வருகின்ற இந்த இடத்திலும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சாமுத்ரிகா லட்சணங்களை விரிவாக பாடியிருக்கின்றார். தமிழில் காணும் சாமுத்ரிகா லட்சண நூல்களெல்லாம் முருகக் கடவுள் தம் சிஷ்யரான அகஸ்திய முனிவருக்கு உபதேசிக்கும் முறையில் காணப்படுகின்றன. 32 லட்சணங்கள் என்பவற்றை சாமுத்ரிகா லட்சண நூல்கள் கூறுகின்றன. இந்த 32 லட்சணங்களை 6, 5, 5, 4, 2, 7, 3 என்று இவைகள் வகைப்படுத்தி கூறுகின்றன. எல்லா புருஷர்களுக்கும் 32 லட்சணங்களும் பொருந்தி இருக்க வேண்டும். புருஷனது தேகத்தில் 5 இடங்கள் நீண்டு இருக்க வேண்டும், 5 இடங்கள் மிருதுவாக இருக்க வேண்டும், 6 இடங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், 7 இடங்கள் சிவந்திருக்க வேண்டும், 3 இடங்கள் விசாலமாய் இருக்க வேண்டும், 3 இடங்கள் குறுகி இருக்க வேண்டும், 3 இடங்கள் அழுந்தி இருக்க வேண்டும். இப்படி பிரதானமான 32 லட்சணம் இருக்கின்ற புருஷன் இந்த பூலோகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழே ஆளுவான் என்பது குறிப்பு. இவ்வாறு சாமுத்ரிகா சாஸ்திரம் சொல்கின்ற அனைத்து லட்சணங்களும் உக்ரகுமார பாண்டியரிடம் நிரம்பி இருப்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விவரிக்கின்றார். உக்ரகுமார பாண்டியனாருக்கு 6 உறுப்புகள் உயர்ந்த உறுப்புகளாக இருக்கின்றன. அவை நெற்றி, தோள், வயிறு, அக்குள், மார்பு, புறங்கை என்ற இந்த 6 உறுப்புகளும் உயர்ந்து இருக்கின்றன. 5 உறுப்புகள் நீண்டு இருக்க வேண்டும். அவை அப்படியே நீண்டு இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற இடங்கள் நீண்டு இருக்கின்ற இடங்கள் 5. அவை கண், கை, கதுப்பு, முழங்கால், மூக்கு. அதே போன்று மிருதுவாக இருக்க வேண்டிய இடங்கள் 5. அவை மயிர், விரல், நகம், தோல், பல். சிவந்து இருக்க வேண்டிய இடங்கள் 7. அவை உள்ளங்கை, உள்ளங்கால், கடைக்கண், அன்னம், அதரம், உள்நாக்கு, வாய். விசாலமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் மார்பு, இடுப்பு, நெற்றி. குறுகிய 3 இடங்கள் கழுத்து, முழங்காலின் கீழ் மற்றும் கோசம் என்ற இரகசிய உறுப்பு. தாழ்ந்து இருக்க வேண்டிய இடங்கள் 3. அவை தொப்புள், சந்து, மொழி ஆகியவை. இவ்வாறு சாமுத்ரிகா நூலில் தொகுத்து கூறியபடியே 32 லட்சணங்களும் விளங்குகின்றன உக்ரகுமாரரின் திருமேனியில். அதே போன்று மேலும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறி அருளுகின்றார். வயிறும் புஜங்களும் நெற்றியும் நாசியும் மார்பும் கையின் அடியும் ஆகிய இந்த 6 உறுப்பும் உயர்ந்து இருந்தால் அவன் பெருஞ்செல்வம் உடையவன் ஆவான். புலன்களுள் ஒன்றாகிய ஒளியை தனது அகப்படுத்திய கண்ணும் கபோலமும்
மேகம் போல கைமாறு கருதாது கொடுக்கும் சிவந்த கையும், நறுமணம் கவரும் நாசியும், முலையின் மத்தியில் உள்ள பரந்த மார்பும் ஆகிய இந்த 5 உறுப்புகளும் நீண்டு இருந்தால் அவை அவனுக்கு நன்மையை தரும். மேலும் நறுமணம் கமழும் மாலை அணிந்த சிகையும், விரலும், கணுவும், நகமும், பல்லும் இவை 5ம் சிறுத்து சிறியனவாக இருந்தால் ஆயுள் விருத்தி. அதேபோன்று கோசமும், கணைக்காலும், நாவும், முதுகும் ஆகிய இந்த 4ம் குறுகியதாக இருந்தால் பெரும் பாக்கிய பயன் உண்டாகும். தலையும் நெற்றியும் அகன்று இருந்தால் அது நன்மையை விளைவிக்கும். உள்ளங்கையும், கண்கடையும், இதழும், மேல்வாயும், நாக்கும், நகமும் இவ்வுறுப்புகள் 7ம் சிவந்திருந்தால் மிகப்பெரிய இன்பம் பெறுவான். தாழ்ந்திருக்க வேண்டிய தொப்புள், சந்து, மொழி இவை அவ்வாறு இருந்தால் மிக மேன்மையாக வாழ்வான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த 32 லட்சணங்களை, அவை அவ்வாறு இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதையும் இங்கே பாடியருளுகின்றார். இதை தவிர சாமுத்ரிகா லக்ஷண நூல்கள் இன்னும் விரிவாக இவற்றையெல்லாம் பேசுகின்றன. நெற்றியானது 8ஆம் நாள் சந்திரன் போன்று முகம் மகிழ்ச்சி உண்டாய், நெற்றியின் நடுவே கயிறு போல ஒரு நரம்பு உண்டாகில் பட்டாபிஷேகம் உள்ளவன் ஆவான். கண்டத்வனியானது மேகத்தின் குமுறுதல் போலவும், யானையின் சப்தம் போலவும், சிங்கத்தின் கர்ஜனை போலவும், கிண்ணரின் வீணை துவனி போலவும் இருந்தால் ஐஸ்வர்யமும் வீரகங்கணமும் உடையவனாக இருப்பான், சேனாதிபதியாவான் என்று தொடங்கி சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரம் இன்னும் விரிவாக பல்வேறு சுப அடையாளங்களையும் அசுப அடையாளங்களையும் பேசுகின்றது. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த நூலில் உக்ரகுமார பாண்டியனாரின் திருமேனிக்கு தகுந்தவாறு மிக மேன்மையாக இருக்கின்ற அந்த 32 லட்சணங்களை பற்றி மிக விரிவாக பேசி இதனை நமக்கு விளக்குகின்றார். இவற்றையெல்லாம் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருநோக்கம் செய்தருளி பார்த்தருளி தம்முடைய புத்திரனுடைய 32 லட்சணங்களின் சால்பு, அதோடு தமது புத்திரனாரின் குணங்கள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து, இவன் இந்த உலகத்தை ஆளத்தக்கவன், காக்க வல்லவன், வாழ்நாளும் நிரம்பவும் பெற்றிருக்க வல்லவன் என்று ஸ்ரீகண்டத்தை உடைய அப்பெருமானார் திருவுள்ளம் கொண்டார். அதோடு தமது திருப்புதல்வனாருக்கு என்னென்ன நல்ல குணங்கள் நிறைந்திருக்கின்றன என்றால், புகழ், நீதி, சதுரப்பாடு உடைமை, நல்ல உள்ளம் உடைமை, சத்தியமும், நிகரற்ற ஈஸ்வர பக்தியும், எல்லா உலகங்களுக்கும் ஹிதம் செய்யும் தன்மையும், சாந்த சித்தமும், எல்லா உயிர்களின் மேலும் கருணை செய்தலும், நல்ல கொடையும், கல்வியும், தேவர்களாலும் அடைதற்கரிய இடத்துக்குச் சென்று தேவர்களாலும் வெல்வதற்கரிய பகைவர்களை வெற்றி கொள்ளும் திறமும், அவர்கள் கட்டுகின்ற திரைப்பணத்தை கைக்கொள்கின்ற திறமும், பிறரால் ஒரு சேர அடைவதற்கு அரிய உலகத்தை மாலை போல தனது புஜத்தில் எளிதாக சுமந்து வரையறுத்துச் சொல்ல முடியாத தனது பிரதாபத்தை உலகமுற்றும் சுமக்கும்படி நிலை பெற வைக்கின்ற தன்மையும், இவ்வாறு சொல்லப்பட்ட பெருந்தகைமைகள், இந்த குணங்களெல்லாம் இயற்கையாகவே இயற்கை குணங்களாக உடையவராக உக்ரகுமார பாண்டியர் இருப்பதை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருவுள்ளம் கொள்கின்றார். இந்த உலகத்து உயிர்களுக்கு ஹிதமே புரிந்து உலகங்களுக்கெல்லாம் தான் ஒருவனே தலைவனாய் நிற்கும் இவனுக்கு யாம் மகுடம் சூட்டுவோம் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான். அவ்வாறு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்கு முன்பு திருமணம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு சுமதி முதலிய அமைச்சர்களோடு ஆலோசித்து அருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான். இவ்வாறு உக்ரகுமார பாண்டியனது திரு அவதார படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து உக்ரகுமாரனுக்கு வேல், வளை, செண்டு கொடுத்த படலம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.